நன்றி. அடுத்ததாக தலைமை கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் உடனடிய வாக்குகளை கேட்டு சிறப்புரை ஆற்றுவார்கள். எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு ஆதரவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தெருமுனை பரப்புரை கூட்டத்திற்கு வருகையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் எனக்கு பின்னர் உரையாற்றக்கூடிய கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் அவர்களுக்கும் வணக்கம். நிறைய பேசிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. எதற்காக ஓட்டு போடணுங்கிற கிளாரிட்டி வந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி பொதுவாக நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கும். ரொம்ப நெருங்கின சொந்தம் இருப்பாங்கல்ல, ரொம்ப நெருங்கின சொந்தம், அவங்களுக்கு ஒரு கல்யாண காலத்துல பத்திரிக்கை வைக்க மாட்டோம் இல்ல, வைக்க மாட்டோம்ல. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வைப்போமா? அந்த மாதிரி எக்மோருக்கு வந்து உதயசூரியனுக்கு வாக்கு கேட்கிறது அப்படிங்கிறது நெருங்கின சொந்தத்துக்கு பத்திரிக்கை வைக்கிற மாதிரி. அதனால அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கே தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னுட்டு. நீங்க அத்தனை பேரும் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவீங்க. அதுல எந்த மாற்று இருக்கு. அது ஏன் எக்மோர் தொகுதி நெருங்கின சொந்தம்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை இந்த எக்மோர் தொகுதி. மற்ற தொகுதிக்கெல்லாம் தேர்தல் நடத்தணும், தேர்தல் நடத்தி முடிச்சு வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு தான் ஜெயிக்கிறமா தோக்கிறமான்னு தெரியும். ஆனால் எக்மோர் சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும்தான் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலேயே உதயசூரியன் உதித்தது என்கிற செய்தி. 1957 பேராசிரியர் பெருந்தகை நின்ற தொகுதி, வென்ற தொகுதி, ஏவிபி ஆசித்தப்பி நின்று வென்ற தொகுதி, திராவிட இயக்கத்தினுடைய பெரும் தலைவர்கள் எல்லோரும் நின்று வென்ற தொகுதி இந்த தொகுதி. அந்த தொகுதியில் திராவிட இயக்கத்தில் அசலான வாரிசு எங்கள் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு வாக்கு கேட்டு உங்கள் முன்னால் வந்து. இந்த தொகுதிக்கு 2 வரலாறு இருக்கு. எனக்கு முன்னால் பேசின தோழர் சொன்னார், மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த தோழர் சொன்னார். என்ன சொன்னாரு? திமுக வெற்றியை பார்த்திருக்கிறது, மோசமான தோல்வியை பார்த்திருக்கிறது. அந்த மோசமான தோல்வியை பார்த்த 91 வெற்றி பெற்ற தொகுதி இந்த எக்மோர் சட்டப்பேரவை தொகுதி. அந்த தைரியத்தில் உங்கள் முன்னால் இந்த தொகுதிக்கு இன்னொரு வரலாறு. தமிழ்நாட்டில் ரெட்டலை துளிர்க்கவே துளிர்க்காத தொகுதி என்றால் அது இந்த எக்மோர் சட்டப்பேரவை தொகுதி. அந்த வரலாற்றை மீண்டும் நாம் நிலைநாட்டுவோம். நமக்கெல்லாம் என்ன டாஸ்க்? ஏற்கனவே ஜெயிச்சிட்டு இருக்கிற ஒரு தொகுதியில வந்து மீண்டும் ஜெயிப்பதில் ஏதாவது புதிய சாதனை இருக்கா? அதுக்கே எவ்வளவு பெரிய கூட்டம் போட்டு டெய்லி 4 கூட்டம் போட்டு 4 இடத்துல பேசி திருவிழா மாதிரி தேர்தலை கொண்டாடணும். அது அல்ல நமக்கு டாஸ்க். வெற்றி அல்ல நம்முடைய இலக்கு. எதிரிலே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் டெபாசிட் இலக்க வைத்து வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற வரலாற்றை இந்த தேர்தலிலே நாம் இங்கே படைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். சரி, எதற்காக இந்த ஆட்சி தொடர வேண்டும்? என்ன காரணத்திற்காக இந்த ஆட்சி தொடர வேண்டும்? ஏதாவது பயம் இருக்கா? இவ்வளவு பேசுறதுக்கு காரணம் இருக்கா? முன்னாள் பேசிய மனிதநேய மக்கள் கட்சி தோழர் சொன்னது போல எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னாரு. ஒரு திருத்தம் நமக்கெல்லாம் தெரியும்ல. வடிவேலு தூக்கி உள்ள வச்ச உடனே 2 அசிஸ்டன்ட் வருவான். கடல்ல அந்த மீன் இருக்குங்கிறான், இந்த மீன் இருக்குங்கிறான், எல்லா மீன் இருக்குங்கிறான், ஜாமீன் மட்டும் இல்லைன்னு கடல்லையே இல்லையாங்கிற மாதிரி இனி எடப்பாடி கனவுல கூட முதலமைச்சர். ஏன்? ஏன்னா தமிழ்நாட்டு மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பதவிக்கு வந்து அமர்ந்தவர் அல்ல. கலைஞரை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள், எம்ஜிஆரை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள், ஜெயலலிதாவை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய தலைவரை மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சி பொறுப்பில் அமர்த்தி இருக்கிறார்கள். அவர் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? அவரை தேர்ந்தெடுத்தது பெட்டியும் காலும் பெட்டியும் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி என்ற ஒருவர் இல்ல. அதனால அந்த கதைக்குள்ளலாம் போகவே வேண்டாம். நம்ம ஏன் தலைவர் தொடர வேண்டும்? இந்த கட்சி ஏன் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும்? இந்த வேட்பாளர் ஏன் வெற்றி பெற வேண்டும்? இந்த 3 செய்தி மட்டும், 3 காரணங்களை மட்டும் உங்கள் முன்னால் சில செய்திகளை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். முதல் விஷயம், இந்த முதல் வரிசையில் இந்த அக்கா எல்லாம் கருப்பு புடவை உடுத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. மேடையில் இளம் பேச்சாளர் 4 நிர்வாகிகள் அவ்வளவு பேர் கருப்பு சட்டை போட்டிருக்கோம். என்ன காரணத்துக்காக? ஏக்கா திமுக ஜெயிக்கணும். இன்னைக்கு ஏன் கருப்பு சட்டை போட்டிருக்கான்? எதிர்ப்பு தெரிவிக்கும். உலக வரலாற்றிலேயே ஒரு தேர்தல் உச்சத்தில் இருக்கிற போது தேர்தல் பிரச்சாரத்தையே போராட்ட களமாக மாற்றுவதற்கு ஒரு தலைவருக்கு தெம்பு இருக்கிறது சொன்னால் நம்முடைய தலைவருக்கு. ஏன் போராட்டம்? என்ன போராட்டம்? ஏதோ டீலிமிட்டேஷன்ங்கிறான், தொகுதியை குறைக்கிறேங்கிறான், நாடாளுமன்றத்தை கூட்டுறேங்கிறான். ஒண்ணுமே புரிய மாட்டுதே அப்படின்னு நாம நினைப்போம். உண்டாக்கா? உண்டுதானே?
ஒண்ணும் இல்லக்கா, சிம்பிளான விஷயம். எங்க அக்கா பூ கட்டிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கா கணக்காக்கா? வீட்டுக்கு. ஏன் வீட்டுக்கு போய் கட்டணும்னா நேரம் இருக்காது. வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணுவீங்க? தோசை போடுவீங்க, இட்லி ஊற்றுவீங்க. தோசை இட்லிக்கு மாவு ஃப்ரிட்ஜில் இருக்கும். தேங்காய் அரைக்க சட்னி இல்லை, சட்னி அரைக்க தேங்காய் இல்லை. என்ன பண்ணுவீங்க? வீட்டில் 2 பையன் இருப்பான். 2 பையன்ல யாரையாவது கூப்பிட்டு ஒரு தேங்காய் மூடி வாங்கிட்டு வாங்குவீங்க. சின்ன பையன் என்ன பண்றான்? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு டிவி ஆன் பண்ணிட்டு ஏசியை போட்டு வீட்டில் இருக்கிற டிவி எடுத்துட்டு, சின்ன பையன் அப்படிதான் பண்றானாக்கா? அப்படிதான் பண்றான். உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறான். உடனே பெரிய பையனை கூப்பிட்டு நீ போயிட்டு வாடாங்கிறீங்க. அவன் என்ன சொல்றான்? சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு முக்கு கடைக்கு போய் தேங்காய் மூடி வாங்கிட்டு வந்து உங்க கையில கொடுக்குறான். 20 ரூபா கொடுத்து அனுப்புறீங்க, 15 ரூபா செலவாயிடுது. பாக்கி 5 ரூபாயை உங்க கையில நல்ல பிள்ளையா வந்து கொடுத்துட்றான். இந்த 5 ரூபாயை என்ன எடுத்து அஞ்சரை பெட்டியில போடணும், இல்லைன்னா வாங்கிட்டு வந்து அந்த பையன் கையில கொடுக்கணும். எங்க அக்கா ரொம்ப 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 புனிதமான அக்கா, தாய்ப்பாசத்துல எல்லாரையும் மிஞ்சின அக்கா. டிவி பார்த்துட்டு சின்ன பையனை கூப்பிட்டு ரொம்ப அழகா டிவி பார்க்கறான். தம்பி இந்த 5 ரூபாயை வச்சுக்கேன்னு சொன்னா அதுக்கு பேரு நியாயமா அநியாயமா? அநியாயம் தானே? ரைட். இப்ப நம்ம வீட்டுல பிள்ளை எல்லாம் ஸ்கூலுக்கு போவோம். நம்ம பிள்ளை என்ன பண்ணுது? முதல் மார்க் எடுக்குது, நம்பர் 1. இந்த பிள்ளை தான் 100க்கு 100, 198 மார்க் எடுத்துருச்சு. பக்கத்து வீட்டு பிள்ளை 100க்கு 34 மார்க் தான் எடுத்துருக்கு. வாத்தியார் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அந்த 100க்கு 38 மார்க் எடுத்துச்சுல ஒரு பிள்ளை, 34 மார்க் எடுத்து ஃபெயில் ஆச்சுல. எங்க அக்கா வந்த உடனே இங்க ஸ்னிக்கர்ஸ் சாப்பிட்டு இருந்தாங்க, சாக்லேட். அந்த மாதிரி ஒரு சாக்லேட் எடுத்து அந்த புள்ள கையில கொடுத்து, அம்மா நல்லா ஃபெயில் ஆயிருக்கம்மா, இந்த சாக்லேட் சாப்பிடுப்பான்னு சொல்றாரு. முதல் மார்க் எடுத்தாலும் நம்ம வீட்டு பிள்ளை ஓங்கி பொழிச்சுன்னு ஒரு அறை. இதுக்கு பேர் நியாயமா அநியாயமா? சத்தமா? மக்கள் தொகையை கட்டுப்படுத்துன்னு டெல்லி அரசாங்கம் எல்லா மாநிலத்தையும் கூப்பிட்டு சொல்லுது. எப்ப சொல்லுது? 1971. அவங்க சொன்ன பேச்சை கேட்டு நாம என்ன பண்றோம்? நாம் இருவர் நமக்கு மூவர், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்ப நாம் இருவர் நமக்கே ஒருவர்னு பிள்ளை பெற்றுக்கிறத குறைச்சிட்டோம், மக்கள் தொகையை குறைச்சிட்டோம். ஆனா ஊபி, பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல, நீ என்னடா என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு நாம் இருவர் நமக்கு மூவர் அப்படியே நின்னுட்டாங்க. அதுக்கு கீழே வரல. இப்ப இதுல நல்ல புள்ள யாரு, கெட்ட புள்ள யாரு? தமிழ்நாடு நல்ல புள்ள, கெட்ட புள்ள பேச்ச கேட்காத இந்தி பேசுற பிள்ளைகள். மோடிங்கிற வாத்தியார் என்ன பண்றாரு? நல்ல பிள்ளையான தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு ஓங்கி ஒரு அறையை கொடுத்து, நீ மக்கள் தொகையை குறைச்சிட்டா உனக்கு காசு கிடையாது, நீ மக்கள் தொகையை குறைச்சிட்ட உனக்கு எம்பி கிடையாது, நீ மக்கள் தொகையை குறைக்கல உனக்கு இந்த 10 எம்பி கூட வச்சுக்க, நீ மக்கள் தொகையை குறைக்கல உனக்கு இந்த 100 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய், 2000 கோடி ரூபாய் கூட வச்சுக்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பேரு யோக்கியமான வேலையா, அயோக்கியத்தனமா? அந்த அயோக்கியத்தனத்தை எதிர்த்துதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு சட்ட நகரை கொளுத்தி, ஆட்சி வருது போகுது, கட்சி முக்கியம், தமிழ்நாடு முக்கியம், தமிழ்நாட்டின் குரல் முக்கியம் என்று ரோட்டில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார். என்ன அர்த்தம்னா, ஒரு நல்ல தாய் வேலை செய்யற பிள்ளைய பாராட்டுவாங்க, ஒரு நல்ல வாத்தியார் மார்க் எடுக்கிற பிள்ளைய பாராட்டுவாங்க, பெர்ஃபார்ம் பண்ண எங்களை தண்டிக்காத, பெர்ஃபார்ம் பண்ணாத மாநிலங்களுக்கு பரிசு கொடுக்காத. இந்த குரல் தான் தமிழ்நாட்டின் குரல், இந்த குரல் தான் முத்தமிழறிஞர் கலைஞருடைய குரல், இந்த குரல் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரின் குரல். அதுக்காகத்தான் நீங்கள் நானும் இன்னைக்கு கருப்பு சட்டை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். என்னன்னா, நல்லா பண்ணதுக்கு தண்டனை, நல்லா பண்ணாததுக்கு பரிசு. உலகத்துல எங்கேயாவது நடக்குமா? இதைத்தான் கேள்வி கேட்கிறோம். அப்ப நம்முடைய குரலை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிற ஒரு தலைவருக்காக வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம். அந்த தலைவர் வெல்ல வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான், நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வேட்பாளர் தான். அடுத்து ஏன் இந்த ஆட்சி தொடரணும்? திருப்பி அக்கா பூ கட்டின விஷயத்துக்கே வருவோம். பூ கட்டிட்டு இருந்தாங்க, எதுக்காக? அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை பார்க்கறாங்க. சாயந்தரம் போனோம்னா நாளைக்கு தான் கல்யாணம் இருக்கு, நல்ல கல்யாணம் இருக்கு, ஏதோ ஒண்ணு இல்ல சும்மாவாவது வச்சுட்டு நிக்கணும் அப்படின்ட்டு பூ கட்டிட்டு இருக்காங்க. ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து உட்கார்ந்துட்டு தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய சுதந்திரம் இருக்குல்ல, அதை ஒரு பெண்ணுக்கு கொடுத்த அரசு திராவிட மாடல் அரசு, கொடுத்த கட்சி திராவிட மாடல். இந்த கட்சியை பார்த்து தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க அக்காட்ட வந்து சொன்னா கட்டின பூவாலே திருப்பி அடிப்பாங்களா மாட்டாங்களா? அடிப்பாங்கல்ல. பூவால் அடிக்காதீங்க, உங்கள் வாக்குகளால் அடித்து விரட்டுங்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய நாள் 23. நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வேட்பாளர் குடித்து விட்ட காரணத்தினால் ஓட்டு போடுங்க நான் கேட்க மாட்டேன். அதை தாண்டின ஒரு விஷயம் இருக்கு. முதல்ல விடியல் பயணத்தை எடுத்து
இந்த விடியல் பயணம் அப்படிங்கறத இலவசமா கொடுத்தாச்சு, ஃப்ரீயா தானே போறோம். தலைவர் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால திடீர்னு அவரோட கான்வாயை நிறுத்திட்டு அண்ணா சாலையில போற ஒரு ஒயிட் போர்டு பஸ்ஸை கையை நீட்டி நிறுத்துறாரு. டக்குன்னு பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டு 4வது வரையில உட்கார்ந்துருக்கிற எங்க அக்கா மாதிரி ஒரு அக்கா பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கல, உங்க பேர் என்னன்னு கேட்கல, எங்க இருந்து வரீங்கன்னு கேட்கல, எங்க போறீங்கன்னு கேட்கல. அவர் கேட்ட முதல் கேள்வி, கண்டக்டர் மரியாதையா நடத்துறாரா? இலவசமா பஸ் கொடுத்துட்டோம், அதை போய் ஆய்வு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆய்வுக்கு போனாலும் காசு கேட்கிறாரா இல்லையாங்கிறது கூட கேட்காம கண்ணியத்தோடு மரியாதையோடு உங்களை நடத்துகிறார்களா என்பதை ஒரு முதலமைச்சர் ரோட்டில் இறங்கி ஆய்வு செய்கிறார் என்றால், நான் கொடுத்துட்டேன் நீ ஓட்டு போடுகிறது இல்ல, கண்ணியத்தோடு மரியாதையோடு உங்களுக்கு அந்த பயணத்தை கொடுத்த மகத்தான தலைவருக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கிறோம். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? இதே பஸ்ஸை பார்த்து என்ன சொன்னாரு? லிப்ஸ்டிக் பஸ், ஏன்னா அது பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சிட்டான். நீங்க என்ன சொல்றீங்க? பிங்க் பஸ்னு தலைவர் சொல்றார், விடியல் பயணம்னு தலைவர் சொல்றார், நீங்க எல்லாம் ஸ்டாலின் பஸ்னு சொல்றீங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அது என்னவா தெரியுது தெரியுமா? லிப்ஸ்டிக் பஸ்ஸா? லிப்ஸ்டிக்னா கேவலமா? லிப்ஸ்டிக் போட்டா கேவலமா? அவர் என்னைக்கு லிப்ஸ்டிக் பஸ் சொன்னாரோ அன்னைக்கு சாயந்தரம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போட்டார். என்ன போட்டார் தெரியுமா? சென்னை உள்ளிட்ட மாநகரங்கள்ல சொந்தமாக ஆட்டோ இல்லாமல் வாடகை ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மகளிருக்கு சொந்தமாக ஆட்டோவை பிங்க் கலரை குடுறா உத்தரவு போட்டார். நீ பெண்களை எந்த பிங்க் கலரை வச்சு கேவலப்படுத்துறையோ அதே பிங்க் கலர்ல அவர்கள் சுயமாக நிற்பதற்கு, தொழில் செய்வதற்கு ஆட்டோ கொடுக்கிற திட்டத்தை அன்றே அறிவித்த மகத்தான தலைவர் நம்முடைய. ஆச்சா, அடுத்து அப்படியே வாங்க, மகளிர் உரிமை தொகை. நான் திருப்பி அக்கா கோச்சிக்காதீங்க, அக்கா பூ கட்டுறதுக்கே வருவேன். அந்த அக்கா நினைச்சிருப்பாங்க தெரியாதனமா வந்து உன் கூட்டத்துல நான் இன்னைக்கு பூ கட்டிட்டேன்டா என்ன. அப்ப அந்த பூ கட்டுறது எதுக்கு இங்க உட்கார்ந்து கட்டுறாங்க? வீட்டுக்கு போனா அடுத்தடுத்து வேலை இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து தனக்காக செலவு பண்ணிக்க முடியாது. காலையில எழுந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் தனக்கு ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஓட்டம்னு ஓட்டம். ஆனா வீட்டுல இருக்கிற அண்ணன் போறாருல வேலைக்கு, அவர் காலைல 10 மணிக்கு போவாரு, சாயந்தரம் 6 மணிக்கு வந்துருவாரு. கையில எடுத்துட்டு வர காசு இருக்கு இல்லையா, அந்த காசுக்கு பேர் கண்ணுக்கு தெரிகிற உழைப்பு. இங்க இல்ல, இந்தியாவில் இல்ல, உலகம் முழுக்க ஆண்களுடைய உழைப்பை என்ன சொல்றாங்கன்னா கண்ணுக்கு தெரிகிற உழைப்பு. வீட்டில் பெண்கள் உழைக்கிற உழைப்பு கண்ணுக்கு தெரியாத உழைப்பு, அன்சீன் லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு உலக நாடுகள் சொல்லுது. யாராவது இதை கண்டுக்கிட்டாங்களா? உலகத்தில் ஒரே ஒரு தலைவர் தான் பெண்கள் வீட்டுக்குள்ளே உழைக்கிற அந்த அன்சீன் லேபர் ஃபோர்ஸை, கண்ணுக்கு தெரியாத உழைப்பை கண்டுகொண்டார். அதனால் உருவான திட்டம் தான் மகளிர் உரிமை தொகை. 1000 ரூபாய் மாசம் மாசம் உதவித்தொகைன்னு சொல்லல, அது என்ன சொன்னார்? உரிமை தொகை. ஏன்னா நீங்க உழைக்கிற காசுக்கு கொடுக்கிறோம். நீங்க வீட்டுல உழைக்கிறதுனால தான் அவர் வெளில போய் உழைக்கிறார். நீங்க வீட்டை விட்டு வெளில வந்து உழைச்சாலும் நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்குள்ள உழைச்சாலும் நாட்டுக்கு நல்லதுன்றதுனால அதை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்த திட்டத்திற்கு பெயர் தான் மகளிர் உரிமை தொகை. எடப்பாடி வரார் அங்க இருந்து என்ன தெரியுமா சொல்றாரு? நான் கருணை தொகை கொடுப்பேன். என்ன கொடுப்பாரா? யார்? அவங்க அப்பா வீட்டு காசை கொடுக்கிறாரு. அவர் கான்ட்ராக்ட் போட்டு, சம்பந்திக்கு கான்ட்ராக்ட் போட்டு கொள்ளையடிச்சிருக்காரு காசு, அந்த காசை கொடுக்கிறாரு. நீங்களும் நானும் கட்டின வரி பணத்தை எடுத்து நமக்கு கொடுக்கறதுக்கு பேர் கருணையா? தலைவர் சொல்லுகிறார் உரிமை என்று, எடப்பாடி சொல்லுகிறார் கருணை என்று. உரிமை வேண்டுமா கருணை வேண்டுமா என்பதை தீர்மானிக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். உரிமை வேணுமா கருணை வேணுமா? உரிமை வேணுமா கருணை வேணுமா? உரிமை வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான், நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வேட்பாளர் தான். மறந்துடக்கூடாது அதுக்காக. அப்ப அடுத்து கூப்பன், கையை தூக்கணும். நீங்க நம்ம வீட்டுல எல்லா வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும்ல. அக்கா 10 அக்கா இருந்தா 2 அக்கா வீட்டுல இருக்காது, பாக்கி 8 அக்கா வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப எடப்பாடி என்ன சொல்றாரு? நான் ஃப்ரிட்ஜ் கொடுப்பேன் அப்படிங்கிறார். கலைஞர் 2006-11 டிவி கொடுத்தப்ப நம்ம வீட்டுல எல்லாம் டிவி கிடையாது, அதனால அந்த டிவிக்கு ஒரு நியாயம் இருந்துச்சு. இன்னைக்கு ஃப்ரிட்ஜுக்கு நியாயம் இருக்கா? இல்ல. நகரப்புறத்துல 10ல 9 வீட்லயும் 8 வீட்லயும், கிராமப்புறத்துல 10ல 6 வீட்லயும், தமிழ்நாட்டுல 10ல 7 வீட்லயும் ஃப்ரிட்ஜ் ஏற்கனவே இருக்கு. ஏற்கனவே வீடு 10க்கு 10 வீடு, அதுக்குள்ள ஒரு ஃப்ரிட்ஜ வச்சுக்கிட்டே என்னால வேலை பார்க்க முடியல, நீ இன்னொரு ஃப்ரிட்ஜ கொடுத்தா அது நான் எங்க கூரை மேல வைக்கிறதான்னு பல பேருக்கு கன்ஃபியூஷன். தலைவர் பார்த்தார், நாம ஏன் ஒரு பொருள் கொடுக்கணும்? ஒரு அக்காவுக்கு டிவி தேவைப்படும், ஒரு அக்காவுக்கு வாஷிங் மிஷின் தேவைப்படும், இன்னொரு அம்மாவுக்கு டிவி ஃப்ரிட்ஜ் தேவைப்படும், அந்தாண்ட இருக்கிறவங்களுக்கு எல்இடி டிவி தேவைப்படும், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு தேவைப்படும். தலைவர் பார்த்தார், அந்த சுதந்திரம் அவர்களுக்கே விட்டு விடுவோம், சாய்ஸ் உங்களோடது. எனக்கு என்ன வேணும்னு நான் தீர்மானிப்பேன். நான் இந்த கடையில வாங்கணுமா, அந்த கடையில வாங்கணுமா, முக்கு கடையில வாங்கணுமா, என் சொந்தக்கார கடையில போய் வாங்கணுமா, சத்யா ஸ்டோர்ஸ்ல வாங்கணுமாங்கிறத
நான் தீர்மானிப்பேன். அரசாங்கத்துடைய வேலை அதற்கு ஒரு உதவியாக ஒரு கூப்பனை மட்டும் கொடுத்தது. நீங்க என்ன வாங்குறீங்கிறத தலையிட மாட்டோம், எங்க வாங்குறீங்கிறத தலையிட மாட்டோம். வாங்குறீங்களான்றது மட்டும்தான் முக்கியம். ஓட்டு போடுகிற மக்களுக்கு, வாங்குகிற மக்களுக்கு தனக்கு தேவையானதை தேவைப்படுகிற இடத்தில் பெறக்கூடிய சுதந்திரத்தை ஒரு தலைவர் கொடுக்கிறாரே, அந்த தலைவருக்கு பெயர் தான் முத்துவேல். உங்கள் மீது எதையும் திணிக்கக்கூடிய ஆட்சி அல்ல இந்த ஆட்சி. எல்லாவற்றையும் உங்கள் விருப்பத்திற்கு விடக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. அதனால் இந்த ஆட்சியோட வாக்களிங்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, மகளிர் விடியல் பயணம் கொடுத்துட்டோம், ஓட்டு போடு இல்ல, அதை கண்ணியமா கொடுத்தோம், அதனால வாக்கு கேட்கிறோம். 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துட்டோம், ஓட்டு போடுங்கன்றது இல்ல, அதை சுயமரியாதையோடு கொடுத்தோம், அதற்காக வாக்கு. 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்க போறோம், ஓட்டு போடுங்கிறது அல்ல செய்தி. அந்த 8000 ரூபாயை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை உங்கள் கைகளிலே கொடுத்தோம், அந்த சுயமரியாதைக்காக வாக்களிக்கிறீர்கள். நம்முடைய மண்ணை, மொழியை, மானத்தை காப்பாற்றக்கூடிய மகத்தான தலைவராக நம்முடைய தலைவர் இருக்கிறார். அதற்காக வாக்களிக்கிறீர்கள். கடைசியா ஒரு செய்தியோடு இந்த விஷயத்தை நான் நிறைவு செய்வேன். ஒண்ணு, இங்க எல்லாம் அக்காக்கள் இருக்கீங்க, திருப்பி அக்கா சொல்றதுனால அண்ணன்கள் எல்லாம் கோச்சிக்க கூடாது. ஏன்னா இந்த ஆட்சியே அக்காக்கள், இந்த தலைவரே அக்காக்களுக்காக ஆட்சி நடத்தக்கூடிய தலைவர். நான் பிள்ளைகளுக்கு படிச்சு நடந்துட்டு இருக்கலக்கா. வீட்டுக்கு போன உடனே நாளை காலைல பையன் எழுந்து இல்ல பேரை எழுந்து என்ன சொல்றான், காய்ச்சல் அடிக்குமா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகல அப்படிங்கிறான். என்ன பண்ணுவீங்க? அது வரைக்கும் பாசம் பொங்கிட்டு வர அக்கா எல்லாம் உத்திரம் ஆயிடுவாங்க, தாலி ஆயிடுவாங்க. பட்டாரும் ஒரு அற்பு அப்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வாடா, சாயந்தரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிக்கலாம், நீ பரீட்சைக்கு டிமிக்கி கொடுக்க பாக்குற, சொல்லுவோமா மாட்டோமா? ஏன்? பிள்ளைக்கு காய்ச்சல் இருந்தாலும் பரீட்சை முக்கியங்கிற உணர்வு தமிழ்நாட்டை தவிர இந்த நாட்டில் எங்கும் இருக்கு. கல்வி அவ்வளவு கொண்டாடக்கூடிய ஒரு மண் தமிழ்நாடு. நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் படிக்கணும் 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 இவ்வளவு பிரயாசப்படுற ஒரே இயக்கம், ஒரே இனம், ஒரே நாடு திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு மட்டும்தான். அதற்காக ஓட்டு போடுது. மோடி என்ன சொல்றாரு, உன் வீட்டு பிள்ளைலாம் ஹிந்தி கத்துக்கிட்டா அவங்களுக்கு ஸ்கூல்ல கட்டடம் கட்டுறதுக்கும், டியூப்லைட் போடுறதுக்கும், போர்டு மாட்டுறதுக்கும், வாத்தியார் சம்பளத்துக்கும் காசு கொடுக்குறேன். இல்லன்னா ஹிந்தி கத்துக்கலன்னா நீங்க கட்டின வரி பணத்துல இருந்து 3000 கோடி ரூபாயை புடுங்கி என் மாநிலத்துக்கு, குஜராத்துக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு, மத்திய பிரதேசத்துக்கு அனுப்புறேன். எதிர்த்து கேள்வி கேட்டா உன்னை தேச விரோதின்னு சொல்லுவேன் சொல்லுகிறார் மோடி. எதிர்த்து நீ என்ன வேணா சொல்லிக்க, என் மாணவர்களின் கல்விக்காக எந்த எல்லைக்கும் போய் போராடுவேன் என்று நீ கொடுக்கிற 3000 கோடியை விட எங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய கல்வி முக்கியம் என்று துணிஞ்சு துணிச்சலோடு முதுகெலும்போடு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர். அவருக்காக நம்ம ஊர்ல என்ன அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிப்பாங்க பிள்ளைகள், படிப்பாங்கல்ல? அந்த பிள்ளைகள் படிக்கிறப்ப என்ன நடக்கும்? 12ஆம் வகுப்பு இருக்கிற பிள்ளை 100 பிள்ளை பரீட்சை எழுதுனா, அதிமுக ஆட்சி காலத்தில் 45 பிள்ளை தான் காலேஜுக்கு போச்சு. திமுக ஆட்சி காலத்தில் 75 அரசு பள்ளி மாணவர்கள் கல்லூரியை நோக்கி நகர்கிறார்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு திறமை இல்லையா, அறிவு இல்லையா, உழைப்பு இல்லையா? உழைப்பு, திறமை, அறிவு எல்லாம் இருந்துச்சு. அதை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு அரசு இல்லை. அந்த மகத்தான அரசாக திராவிட மாடல் அரசு அமைந்திருக்கிறது. நம்முடைய கல்வியை காக்கிற அரசாக திராவிட மாடல் அரசு அமைந்திருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம், அண்ணல் அம்பேத்கர் உயர்கல்வி வழிகாட்டி திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. அண்ணல் அம்பேத்கர் உயர்கல்வி வழிகாட்டி திட்டம்னா ஒண்ணும் இல்ல, காலேஜ் படிப்பாங்க பிள்ளைகள். இங்கே 2 3 அக்கா படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். காலேஜ் படிக்கிற பிள்ளை